வணக்கம் தமிழர்களே. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். யூடியூப் சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழனி முதல்வன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சேனல் எதுக்காக ஆரம்பித்தோம், என்ன பண்ண போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம், எதை மாற்ற போகிறோங்கிறதுக்கான ஒரு சேனல் தான் இந்த சேனல். அதுக்கான இன்ட்ரடக்டரி வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட் இந்த சேனலை ஆரம்பித்ததற்கான நோக்கம். இந்த சேனல் ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த உலகத்தில் தமிழன்தான் முதன்மையானவனாக இருக்கணும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழன்தான் முதன்மையாக இருக்கணும். அதாவது தமிழன்னா இப்போ தமிழ் பேசுகிறவங்க இல்லை. அதாவது என்னது, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழை கற்றுக்கிட்டு நானும் தமிழன் சொல்லிட்டு இருக்கவங்க இல்லை. மரபு ரீதியாக பூர்வீகமாக தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க தான் தமிழர்கள். அவர்களுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலை தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. மற்றவங்க இருந்தால் டெஃபினட்டாக இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம். ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா, அந்த மாதிரி இருக்க தமிழர்கள், மரபு தமிழர்களை, மரத்தமிழர்களை ஒரு முதன்மையான பொசிஷனில் உட்கார வைக்கணும். இப்போ எந்த இடம் பார்த்தாலும் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் சிடிஎஸ், ஜோஹோ, அமேசான், எலான் மஸ்க், டெஸ்லா, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல மேஜர் பொசிஷன்னு ஒன்று இருந்தால் அது தமிழருக்கானதாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுன்னு இருந்தால் அதுலேயும் முதன்மையான பொசிஷன், ஏன் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டராக கூட ஒரு தமிழில் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட நோக்கத்தெல்லாம் சொல்லிட்டோம். சரி, எல்லா நோக்கத்தையும் சொல்லிட்டேன். அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ண போகிற, அதை எப்படி பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், ஏன்னா நோக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறதுல தான் அது வெற்றி அடையுதா இல்லையா சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போது நீ அதை எப்படி பண்ண போகிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சேனல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் நீங்கள் செகண்ட் இயரோ, தேர்ட் இயரோ, ஃபோர்த் இயரோ, இல்லை இப்போ வேலைக்கு போகிறவங்களோ அவங்களுக்கு கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க இப்போது 10th முடித்து 11th 12th போகிறவங்களுக்கும், 12th முடித்து ஃபஸ்ட் இயர் சேர ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கும். ஏன் ஏன் எங்களாலாம் முடியாதா, எங்களாலாம் முன்னேற முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நம்ம பேச வரல. என்னோட ஒரு திங்கிங்ஸ் என்னென்னா, இவங்கெல்லாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அடுத்து இவங்க தான் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ண போகிறோம். ஏதோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களாம் அடுத்து என்ன முடிவு பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு அந்த வழியில் போயிட்டீங்க. அவங்கள எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கு வந்து கரெக்டான பாதையை நம்ம காட்டி கொடுத்தா இவங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தமிழும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க தான் ஒரு விதை. இந்த விதைகளை தான் நம்ம மரங்களாக மாற்றணும். அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த யூடியூப் சேனல். ஓகேடா, எல்லாத்தையும் சொல்கிற, அதை எப்படிடா நீ பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன், அதாவது ஒரு பாத். இப்போது 10th முடிச்சிருக்காங்களா, அடுத்து நீ என்ன குரூப் எடுக்கலாம், நீ குரூப் எடுக்கலாமா இல்லை பாலிடெக்னிக் எடுக்கலாமா, இல்லை அதெல்லாம் விட்டுட்டு நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமா அப்படிங்கிறத சொல்லலாம். இதுவே 12th முடிச்சிட்டாங்களா, 12th முடிச்சுட்டு நீ என்ன, அவங்களுக்கான ஆசைகளை என்னன்னு தெரிய வைக்கணும். இப்போ இருக்க பல யூடியூப் சேனல் சொல்கிறாங்க, இதுக்கு போனால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போனால் இவ்வளோ வேலை இருக்குது, பயோடெக்னாலஜி எடுத்தால் இவ்வளோ வேலை இருக்குது, மெக்கானிக்கல் எடுத்தால் இவ்வளோ வேலை இருக்குது, ஐடி எடுத்தால் இவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர அது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. இப்போ ஐடி எடுத்தால் எல்லா வேலைக்கு போயிடலான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஓ அப்படின்னாலே ஐடி எடுத்து வேலைக்கு போக முடியும்ப்பா, என்னாலே கவர்மெண்ட் ஜாப் படித்தா கவர்மெண்ட் ஜாப் போக முடியும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் செட்ஸை பொறுத்து தான் அவங்க அந்த வேலைக்கு தகுதியானவங்களா இல்லையாங்கிறது முடிவு பண்ணப்படுது. ஓகே, அதை எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போது 12th முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக கேட்டலாம் பண்ண முடியாது. ஒரே வீடியோவில் வந்துட்டு இதுதான்
நீங்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தால், இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குது, இப்படிப்பட்ட நோக்கங்கள் இருக்குன்னா நீங்கள் இதை எடுங்க. இதை எடுத்தால் இதெல்லாம் தான் பண்ண முடியும், இதுவே இதை எடுத்தால் இதெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கெரியர் கைடன்ஸை கொடுக்க மட்டும்தான் இந்த சேனல். அப்படி தான் எங்களோட நோக்கத்தை நாங்கள் முன்னேற வைக்க போகிறோம், நோக்கத்தை நிறைவேற்ற போகிறோம். சரியா? ஓகே. ஓ, ஏங்கிற கேள்விக்கான பதிலை பார்ப்போம். ஏன்டா இதெல்லாம் நீ இதெல்லாம் ஏன்டா பண்ணுற? வீட்டில் உட்காந்துருக்க முடியலையா? வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வேறு எதாவது வேலையை படுறா, எதுக்குடா உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக கேட்குறவங்களுக்கான பதில் தான் இது. ஃபஸ்ட்டு, தமிழர்களை அடிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிச்சு, ஆனால் தமிழர்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. அதாவது இது வரைக்கும் நம்ம தமிழனான ஆளப்படவே இல்லை. அது வழியில் ஒரு 2 பேர் 3 பேர் வந்துட்டு போகிறாங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தமிழர்களால் ஆளப்படலை. தமிழர்கள் நம்ம நாட்டில் பிரபலமும் அடையலை. தமிழர்களாகவே இருக்கோம், ஆனால் அதாவது காமன் பீப்புள்ஸாகவே இருக்கோம். வெளியிலேருந்து வந்தவங்க தான் நல்லா முன்னேறி நல்லா சம்பாதிச்சு நல்லா ஒரு பெரிய பொசிஷனில் போயிடுறாங்க. ஆனால் தமிழர்கள் அதை அண்ணாந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். 2வது, மற்ற எந்த இடத்துலையுமே தமிழர்களுக்குன்னு போதிய முன்னுரிமை இல்லை. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்சு ஒடுக்கப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த பாயிண்ட், நம்ம வந்துட்டு இது வரைக்கும் ஒரு தமிழனால் ஆளப்படவே இல்லை. முன்ன சொன்ன மாதிரி நம்ம தமிழனால் ஆளப்படவே இல்லை. இனி வர அனைவரும், நம்ம ஆள்ற அனைவரும் தமிழர்களாக இருக்க வேணும். ஏன்னா அவனுக்கு தான் நம்ம தமிழர்களோட வழி தெரியும், தமிழர்களோட புரியும். அவங்களுக்கு தான் நம்மளோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணால் என்ன விளைவு வரும், நமக்கு தேவையானதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தமிழனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளை எல்லாரும் ஜாதியால் பிரித்து தான் அவங்க ஜாலியாக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையே. நம்ம மட்டும் என்னைக்கு நாங்கள் எந்த ஜாதியும் இல்லைடா, நாங்கள் தமிழ் ஜாதிடா அப்படின்னு சொல்கிறோமோ, இப்போது இன்னொரு ஜாதியினரை அடிக்கிறாப்பையோ உதைக்கிறாப்பையோ கொல்றாப்பையோ என்னைக்கு இன்னொரு ஜாதிக்காரன் எழுந்திரிச்சு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு இது எல்லாமே முடிவு பாரு. ஆனால் இது அப்போ படிப்படியாக முன்னேறிட்டு தான் வருது நம்ம இளைஞர்கள்கிட்ட இந்த எண்ணம். ஆனால் அது முற்றிலும் வரணும். ஆனால் நானே பார்க்குறேன், சில பேர் இருக்காங்க ஜாதி இல்லை எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படியும் இருக்காங்க. சில பேர் இப்போவே ஜாதி கட்சியில் சேர ஆரம்பிக்கிறாங்க, ஏன் ஜாதி தான் கொடியை பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஸோ அது ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு ஒரு தமிழனை முன்னேற்றி அந்த தமிழனால் பல தமிழர்கள் முன்னேறும். இது ஒன்று தான் இந்த யூடியூப் சேனலோட நோக்கம். தமிழனே ஆள்வோம், தமிழனே முதல்வோம். அவ்வளோதான் இந்த சேனலோட நோக்கம், எண்ணம் எல்லாமே. இனிமேல் எங்கும் தமிழன் எதிலும் தமிழ் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த யூடியூப் சேனலில் பல வீடியோக்களை போடுவோம். உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள், இது பண்ணணும்னு கேட்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழை மட்டும் வளர்க்க பாருங்கள். தமிழுங்கிறது ஒன்று அடைஞ்சிட்டா நம்ம அழிஞ்ச மாதிரிங்க, நம்மளோட அடையாளமே அழிஞ்ச மாதிரி. நீ ஒரு நாட்டில் போய் ஒரு ஹிந்தி பேசுகிற இடத்துல போய் இருந்துட்டு நீ உன்னால் தமிழ் பேச முடியாது. அங்கே எல்லாரும் ஹிந்திக்காரங்களாக ஆகிட்டாங்கன்னா நம்மளால் எப்படி தமிழ் பேசணும்? நம்மளோட அடையாளத்தை எப்படி நம்மளால் மாற்றிக்க முடியும்? ஒரு 4 பேர் 5 பேர் சுற்றி ஹிந்தி பேசுகிறவங்க நிற்கிறாங்கன்னா அங்கே நீ ஒரு ஹிந்திக்காரனாக தான் மாறியே தவிர உன்னை தமிழனா யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, முன்னேறுங்க. நன்றி.